So pure line selection அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். So pure line selection is a progeny of single individual obtained by self breeding. So self breeding மூலமா பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வந்து இன்னொரு சைல்டு பிளான்ட் வந்து டாட்டர் பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். So அந்த டாட்டர் பிளான்ட் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா progeny அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பேரண்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற சைல்டு, அந்த சைல்டு தான் வந்து progeny அப்படின்னு சொல்லுவாங்க. So self breeding மூலமா உண்டாகிற அந்த progeny தான் பாத்தீங்கன்னா pure line அப்படின்னு சொல்றாங்க. So this is also called as individual plant selection. So இத வந்து பாத்தீங்கன்னா individual plant selection அப்படின்னு நம்ம சொல்லலாம். In pure line selection என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா large number of plants are selected. So அதிக எண்ணிக்கையில plant வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்றாங்க from self pollinated crop. So self pollinated cropனா ஒரே இனத்தை சார்ந்த அந்த self pollinated cropல இருந்து ஒரு நிறைய plant வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்றாங்க. large number of plants வந்து செலக்ட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்றாங்க இண்டிவிஜுவலா. அதுக்கப்புறம் individual plant progenies from them or evaluated separately. So அந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ண அந்த பிளான்ட், அந்த இண்டிவிஜுவல் பிளான்ட்டோட அந்த ப்ரோஜெனிஸ், அந்த பிளான்ட் மூலியமா உண்டாகிற அந்த டாட்டர் பிளான்ட் தான் ப்ரோஜெனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து செப்பரேட் பண்ணி எவால்வேட் பண்றாங்க. ஸோ அதுல பெஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பியூர் லைன் வெரைட்டியை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ த பெஸ்ட் ஒன் இஸ் ரிலீஸ்ட் ஆஸ் எ பியூர் லைன் வெரைட்டி. ப்ரோஜெனி இஸ் சிமிலர் போத் ஜினோடைபிக்லி அண்ட் பினோடைபிக்லி. ஸோ இந்த ப்ரோஜெனி பாத்தீங்கன்னா அப்படியே பேரண்ட் பிளான்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. அது ஜினோடைப்பா இருந்தாலும் சரி, அதாவது வெளிப்புற தோற்றமா இருந்தாலும் சரி, உட்புற அந்த ஜீனோட அமைப்பா இருந்தாலும் சரி, எல்லாமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு, சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சோ இந்த பாத்தீங்கன்னா இதுதான் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா. சோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பியூர் லைன் செலக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா மாஸ் செலக்ஷன். அது வந்து குரூப் ஆஃப் மாஸ் செலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுல இருந்து ஒரு பர்டிகுலர் மட்டும் செலக்ட் பண்றது மாஸ் செலெக்ஷன். பட் பியூர் லைன் செலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஒரே மாதிரி இருக்கு அந்த பிளான்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா செல்ஃப் பாலினேட்டட் நடக்கும். ஸோ அதன் மூலியமா இருக்க அந்த பிளான்ட்ல ஒரு குரூப் ஆஃப் பிளான்ட்டை வந்து செலக்ட் பண்ணி ஸோ அதனோட ப்ரோஜனை தனியா செப்பரேட்டா எவால்வேட் பண்ணி அதுல பெஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பியூர் லைன் வெரைட்டிஸை வந்து ஃபார்ம் பண்ணும், ரிலீஸ் பண்ணும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பியூர் லைன் செலெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து ஒரு புது வெரைட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரோஜெனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பேரண்ட் பிளான்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். அது பினோடைபிக்லாவும் சரி, ஜினோடைபிக்லாவும் சரி. ஸோ சிமிலரா பேரண்ட் பிளான்ட் மாதிரி இந்த மாதிரி ஒரு பியூர் லைனா, ஸோ ஒரே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே வகையான ஒரே இனத்தை சேர்ந்த பிளான்ட் மட்டும் பாத்தீங்கன்னா செல்ஃப் பாலினேட்டட் பண்ணி உருவாகக்கூடிய ஒரு செலெக்ஷன், ஸோ உருவாகக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த பியூர் லைன் அப்படிங்கிறது. So clonal selection அப்படினா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். A group of plants produced from a single plant through vegetative or asexual reproduction are called clones. So அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பிளான்ட்ல இருந்து ஒரு group of plant வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. எதன் மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் அல்லது asexual reproduction மூலமா உருவாகக்கூடிய பிளான்ட் தான் பாத்தீங்கன்னா clones அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிளான்ட்ல ஃபிளவர் மூலமா ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஆனா ஃபிளவர் மூலியமா ரீப்ரொடக்ஷன் நடக்காம அதனோட மத்த பாகங்களான வேறு, தண்டு, இலை, சோ இதன் மூலியமா பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் ஒரு புது பிளான்ட் வந்து நடந்துச்சு, உருவாச்சு அப்படின்னா அது க்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கரும்புல வந்து சீடு எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. சோ அதுல வந்து அந்த ஸ்டெம் வந்து கட் பண்ணி வச்சாவே பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பிளான்ட் வந்து வந்துடும். சோ இது வந்து வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். அதே மாதிரி உருளைக்கிழங்குல பாத்தீங்கன்னா சீடு வராது. அந்த ஸ்டெம், அந்த உருளைக்கிழங்குலே பாத்தீங்கன்னா முளை விட்டு ஸ்டெம் வரும். சோ அதை எடுத்து நட்டு வச்சவே மறுபடியும் செடி வந்துடும். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உருவாகக்கூடியதுதான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மூலமா உருவாகக்கூடிய பிளான்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா க்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆல் தி பிளான்ட் ஆஃப் க்ளோன் ஆர் சிமிலர் போத் இன் ஜினோடைப் அண்ட் பினோடைப். சோ இத உருவாகக்கூடிய எல்லா பிளான்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். சோ இந்த வெளிப்புற தோற்றம் அந்த பினோடைப்பும் சரி, அதே போல உட்புற தோற்றமான அந்த ஜினோடைப்பும் சரி, அந்த ஜீன்ஸோட டைப்பும் சரி, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது. செலக்ஷன் ஆஃப் டிசைரபிள் க்ளோன்ஸ் ஃப்ரம் தி மிக்ஸ்டு பாப்புலேஷன் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேட்டட் கிராப் இஸ் கால்ட் க்ளோனல் செலக்ஷன். சோ அதாவது மிக்ஸ்டு பாப்புலேஷன் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேட்டட். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு பாப்புலேஷன்னா இப்ப எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்டோட இதுவும் கலந்துருக்கும். சோ வெஜிடேட்டிவ் ப்ரொபகேட் மூலியமா பண்ணக்கூடிய எல்லா மிக்ஸ்டு பிளான்ட்ஸும் இதுல கலந்துருக்கும். அதுல இருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணக்கூடியது நமக்கு தேவையான அந்த டிசைரபிள் க்ளோன்ஸை மட்டும் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்றதுதான் க்ளோனல் செலக்ஷன் அப்படின்னு சொல்றது.